addressing a cell ஒரு 4 variable map பத்தி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா addressing எப்படி வந்து 2 variable mapல அட்ரஸ் கொடுக்கிறது 3 variable mapல அட்ரஸ் கொடுக்கிறது 4 variable mapல அட்ரஸ் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுல ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்திருந்தோம். சோ இப்போ அதே எக்ஸாம்பிளோட ஒரு 4 variable mapல நானே 4 variable mapனு சொல்லிட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. f a b c d sigma m 0 1 2 4 5 6 8 9 12 13 14 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தே சொல்லிடலாம் நம்ம அது என்ன வேரியபிள் மேப் அப்படிங்கிறது. ஏபி இருந்துச்சுன்னா அது 2 வேரியபிள் மேப், ஏபிசி இருந்துச்சுன்னா அது 3 வேரியபிள் மேப், அண்ட் ஏபிசிடி இருந்துச்சுன்னா அது 4 வேரியபிள் மேப் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம சிம்பிளை பண்ண போகிற ஈக்குவேஷன். சிக்மா எம் ஈக்குவல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 4 வேரியபிள் மேப் ஒன்று போட போகிறோம். சரி, 4 variable map. ஸோ இந்த ரைட் சைடும் மேலையும் ரோலையும் தென் காலத்துலையும் எந்த மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன மாதிரி அப்படின்னா தென் ஏ பார் பி பார், ஏ பார் பி, ஏபி, இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஏபி பார். அதே மாதிரி சி பார் டி பார், சி பார் டி, சிடி, சிடி பார் அப்படின்னு. அட்ரஸிங் என்ன கொடுத்துருக்கோம் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 and 14 இந்த லாஸ்ட் ஒன் 15. இப்போ அட்ரஸும் கொடுத்தாச்சு. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ நான் என்ன நம்பர்ஸை வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து மின் டேர்மை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 0 இருக்கிற இடத்துல ஒரு மின் டேர்ம் 1 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து 1 இருக்கிற இடத்துல 1, அடுத்து 2, then 4 5 6, then 8 9, last one 12 13 14. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் மின் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோ ஃபுல்லாக மின் டேர்ம் இருக்குது, தென் இந்த ரோ ஃபுல்லாக மின் டேர்ம் இருக்குது, இந்த லாஸ்ட் ரோவில் ஒரு 3 இடத்துல மட்டும் மின் டேர்ம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் பேர் பண்ண போகிறேன். அப்போ என்னென்ன ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆக்டல் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 8 என்னால் பேர் பண்ண முடியுமா பார்க்கணும். அந்த 8 முடியாத பட்சத்துக்கு தான் நான் என்னது பார்க்கணும் அப்படின்னா ஒரு குவாட், ஒரு 4 வந்து பேர் பண்ணது பார்க்கணும். இப்போ 4 இல்லை அப்படின்னா 2 பேர் பண்ணணும். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தட் அப்படின்னா ஒரு ஹை நம்பர்ஸை முதல்ல நான் பேர் பண்ண பார்க்கணும். அப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நாளும் இந்த நாளும், ஸோ இந்த 8 பேர் ஆகுது. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 8 பேர் பண்ணலாம். சரிங்களா, இந்த 8 பேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த 8க்கான ஈக்குவேஷனை நான் முதல்ல எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் முதல்ல எழுதுறேன். அப்போ 8க்கான ஈக்குவேஷனை எழுதுறேன் அப்படின்னா இந்த ஃபுல் காலமும் எனக்கு கவர் ஆகிருக்குது. ஸோ நான் எழுதுறேன் அப்படின்னா இந்த ஃபுல் காலத்துக்கும் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் சி பார் டி பார், சி பார் டி அப்படிங்கிற இந்த 2 இது மட்டும்தான் மேலே இருக்கும். இதுலேயுமே நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். என்ன ஈக்குவேஷன் எழுதுறேன் எஃப் ஆஃப் எஃப் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இந்த இடத்துல 2 இதுலேயும் சி பார் பொதுவாக இருக்குது. ஸோ சி பார் வெளியே எடுத்துட்டேன். ஸோ டி ப்ளஸ் டி பாரோட வேல்யூ மட்டும் மேலே இருக்கும். சி பாரை வெளியே எடுத்துட்டேன், டி ப்ளஸ் டி பார். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான வேல்யூவை நான் எழுதிட்டேன். அடுத்து இந்த இதை பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீட்டை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த காலமும் இந்த காலமும் எனக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த 2ஐயும் நான் பேர் பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷனில் நான் எழுதணும். அப்போ இதுக்கு நேராக இந்த காலத்துக்கு நேராக என்ன இருக்குது, இந்த ரோக்கு நேராக நம்ம என்ன இருக்குது பார்த்தோம்னா ஏ பார் பி பார், ஏ பார் பி இருக்குது. ஸோ 2லையும் ஏ பார் பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். ஸோ பி ப்ளஸ் பி பாரை 1 போல போட போகிறேன். இப்போ பி ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1ங்கிறதுனால ஏ பார் மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். ஸோ ஏ பார் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த 2க்கு நேராக மேலே பார்க்குறோம். மேலே பார்த்தோம் அப்படின்னா டி பார் பொதுவாக இருக்குது, சி பார் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ பார் டி பார் அப்படிங்கிற அடுத்த ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். 2 ஈக்குவேஷன் இங்கேயும் டி ப்ளஸ் டி பாரோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ இதில் சி பார் மட்டும்தான் வரும். நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறேன். அடுத்து இந்த ஒரு மின் டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இதை நான் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ரொட்டேஷனில் இந்த 2ஐயும் பேர் பண்ணுறேன். அப்போ இது தேர்டாக வரும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 8ஐயும் பேர் பண்ணேன், அப்புறம் இந்த 2ஐயும் பேர் பண்ணேன், அடுத்து இந்த 2ஐயும் பேர் பண்ணுறேன்.
ஸோ பேர் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதுக்கு நேராக இந்த ரோக்கு நேராக இருக்கிற இந்த ரெண்டையும் பார்க்கணும். இதில் ரெண்டுலையும் பி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. ஏ பார் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நான் பி மட்டும் எழுதுகிறேன். ஸோ இதுக்கு நேராக மேலே பார்க்குறேன். அப்போ இந்த சி பார் கேன்சல் ஆகிடும். டி பார் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. ஸோ டி பாரை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ நான் மொத்தமாக ஈக்குவேஷன் போட்டேன் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டி ப்ளஸ் டி பாரோட வேல்யூ போடுவேன். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா சி பார் ப்ளஸ் ஏ பார் டி பார் ப்ளஸ் பி டி பார். ஸோ இதுதான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ண டேர்ம். இந்த ஈக்குவேஷனுக்கு சிக்மா எம் கொடுத்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் தான் எஃப் ஈக்குவல் சி பார் ப்ளஸ் ஏ பார் டி பார் ப்ளஸ் பி டி பார் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? எந்த மாதிரி பேர் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 பேர் பண்ணணும். முடியாததுக்கு நான் 4 பேர் பண்ணுறேன். 4ம் முடியல அப்படின்னா 2 பேர் பண்ணலாம். ஸோ நான் எனக்கு 8 பேர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 4லையுமே ஓவர்லாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி ரொட்டேஷனும் பண்ணலாம். இந்த மாதிரி ரோ வைஸும் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை காலம் வைஸும் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி எனக்கு ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பேரிங் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் ஈக்குவேஷன் படி வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு 4 வேரியபிள் மேப்பில் ஒரு அட்ரஸிங் வச்சு எப்படி வந்து ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராடக்ட் ஆஃப் சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.